வணக்கம். இன்று செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துக்கிட்டே வருது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதில வச்சு என்னவெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்தா, இத்தனைக்கும் நம்ம எல்லோருக்குமே கொஞ்சம் தான் தெரியும் அத குறித்து. அது ஒரு பெரிய கடல் போலன்னா, நம்ம ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா கால நனச்சுக்கிறோம். அதுக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. அப்போ உண்மையில் அதனுடைய சக்தியும், ஆற்றலும் நினச்சா கொஞ்சம் பயமாவும் இருக்கு, திகைப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஒரு விதத்தில் அது பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்துது. இப்போ இந்த படத்தை உருவாக்குவதற்கு யாருடைய துணையும் தேவையில்லை. நானே செய்ய முடியுது. இல்லையா? ஸோ இப்படி நம்ம பலரும் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, மற்றவர்களின் நிலை என்ன ஆகும்? நம்ம இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளக்கிடுறேன் இங்க. இப்போது இதோட தலைப்பு அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம். ஸோ இதுக்கு மூன்றுக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒரு பக்கம் வாழ்க்கை எளிமையாகிட்டே வருது. ஏன்னா பேங்க்குக்கு போக வேண்டியதில்லை, எல்லாம் இணையம் மூலமாகவே செஞ்சுக்க முடியுது, காணொளிகள் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியுது. அதே சமயம் எல்லாமே எளிமையாகிறதுனால வாழ்க்கை சிக்கலாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பலரும் நம்மளுக்கு தேவைக்கும் அதிகமானதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோம். தேவையில்லாதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன வேணும், என்ன வேண்டாம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நாம் யார், நம்மளுக்கு என்ன வேணும், உண்மையிலேயே எப்படி வாழ்வது, எப்படி வாழக்கூடாது, யாரை பார்த்து கற்றுக்கலாம், யாரை பார்த்து கற்றுக்கக்கூடாது, நிறைய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இங்கே தான் இந்த மூணுக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம். இதுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பார்த்திங்கன்னா, செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு தகவல்களின் சேகரம். அந்த தகவல்களை வைத்து செயல்களை செய்யுது. இப்போ இந்த படத்தை செயற்கை நுண்ணறிவு கொண்டு உருவாக்கினேன் அப்படின்னா, அதற்கு ஓவியம்னா என்னன்னு தெரியும். சரியா? இது ஒரு குறிப்பிட்ட வகைப்பட்ட ஒரு மாதிரியான ஓவியம். அந்த பேரை சொன்னோம்னா அது என்ன மாதிரியான ஓவியம்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சிந்தனை, இதோட பின்புலம் என்னன்னா, நான் வாழ்க்கைக்கு இப்படி இப்படி யோசிக்கலாம். 2 விதமாக பார்க்கலாம் இதை. வாழ்க்கையை நம்முடைய கனவுகளும் சிந்தனையும் எப்படி மாற்றி அமைக்குது, நம்முடைய கனவுகளும் சிந்தனைகளும் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்குது, அதை தான் இந்த படத்தில் விளக்க முயன்றிருக்கேன். இல்லையா? இதை இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கலாம். ஏன்னா இதை நான் மனசுக்குள்ளே நினச்சி அதை ஒரு படமாக வெளிப்படுத்தணும். அப்போது அதை சொல்கிறேன், ஒரு படமாக உருவாக்கணும், இதுதான் இந்த மாதிரியான ஸ்டைலில் இப்படியெல்லாம் கலரு அது இதெல்லாம் வடிவமெல்லாம் வேணும், இந்த மாதிரி குறியீடுகள் இருக்கணும். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அது என்ன பண்ணுது, அதையெல்லாம் புரிஞ்சிருக்கு. அதெல்லாமே அதுக்கிட்ட தகவலாக இருக்குது. ஓவியம்னா என்னென்னு தெரியும், வண்ணம்னா என்னென்னு தெரியும், சூரியன்னா என்னென்னு தெரியும், கண்ணுனா என்னென்னு தெரியும்னா அது அது அறிவு கிடையாது, அது தகவல் இருக்குது அதுக்கிட்ட, அவ்வளவுதான். இப்போ இந்தியானா ஒரு நாடு இல்லையா, அது ஒரு தகவல். இந்தியா அப்படின்னா ஒரு இந்தியன் உணர்வதற்கும் ஒரு ஜெர்மனி நாட்டுக்கார உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஜெர்மனி நாட்டுக்காரரை பொறுக்க அது ஒரு தகவல் தான். இந்தியாங்கிறது ஒரு பேர், ஒரு நாட்டோட பேர், அவ்வளவுதான். ஆனால் ஒரு இந்தியனுக்கு இந்தியாங்கிறது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். தமிழ்னா நம்மளுக்கு பலருக்கும் அப்படியே உணர்ச்சி பொங்கும் இல்லையா? அதை போல். ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும் அது தகவல் மட்டும்தான் இருக்கும், உணர்ச்சியெல்லாம் வச்சிட்டு இருக்காது அது. இருந்தாலும் அந்த தகவல்களை தொகுத்து என்னெல்லாமோ பண்ணி இதை உருவாக்கி தருது. இப்போ இதையே நான் ஒரு ஓவியர்கிட்ட உருவாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருவர்கிட்ட சொல்லணும் இல்லையா? அப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவருக்கு புரியணும். அப்புறம் அவர் அதை உள்வாங்கி கிரகித்து அவருடைய அறிவு, அனுபவம், புரிதலுக்கு ஏற்றாற்போல் அவர் வெளிப்படுத்தி தரணும். இப்போ அதையே தான் ஒரு மனிதருக்கு தான் செயற்கை நுண்ணறிவு செஞ்சு தந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு மனிதர்
தேவைப்படலை. அப்போது இதைப்போல் பல்வேறு இடங்களிலும் வெவ்வேறு விதமான மனிதர்கள் நம்மளுக்கு தேவையில்லாமல் போவார்கள். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு இல்லையா? முதல்ல தொழிற்சாலைகள் வருவதற்கு முன்னாடி நம்ம கையால் வேலை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தொழிற்சாலை வந்தோடனே அதெல்லாம் துரிதப்படுத்தப்பட்டது, செம்மைப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டன. அப்படி ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஒரு பக்கத்தில் அந்த உற்பத்தி திறன் கூடிக்கிட்டே வருது. குறைந்த நேரத்தில் நிறைய நம்மளால் தயாரிக்க முடியுது, செய்ய முடியுது, சிந்திக்க முடியுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதனால் அந்தளவு வேகமாக செயல்பட முடியாதவர்கள், அந்தளவு திறன் இல்லாதவர்கள், அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள், அவங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க, கைவிடப்படுகிறார்கள். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? நாமில் ஒருவரும் ஒருவராக மாறுவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. அதைத்தான் நான் இங்கே காணொளி மூலமாக விளக்க முயற்சிக்கிறேன். அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம். இப்போ செயற்கை நுண்ணறிவுகிட்ட தகவல் இருக்குது இல்லையா? அந்த தகவலை வச்சு அதுவே ஒன்றும் பண்ணாது. இப்போ அதுவே இந்த படத்தை உருவாக்கி இந்த காணொலியை உருவாக்கி இருக்கலாம்ல, ஏன் செய்யலை? ஏன்னா அதற்கு தேவை கிடையாது, அதற்கு எந்த நோக்கமும் இல்லை. அது அப்படியே கிடக்கும், அவ்வளவுதான். வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது, அப்படியே கிடக்குது, அவ்வளோதான். மனிதன் தான் என்ன பண்ணுறோன்னா அந்த நட்சத்திரம் பார்த்து ஒன்று தொடர்பு உண்டு. இது கடகராசி, இது மிதுன ராசி அப்படின்னு பேர் வச்சு எல்லாமும் விளக்குறோம். இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது, இது ஒளியாண்டுகள், எவ்வளோ விஷயத்தை நம்ம இதெல்லாமே நாமளாக விளக்குவது இல்லையா? மொழியை கொண்டு நாம் புரிந்து கொண்டது. இதுதான் செயற்கை நுண்ணறிவுக்கும் மனிதனுக்குமான வித்தியாசம். ஒரு மனிதன் தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இப்போ ஜெர்மனிக்காரனுக்கு எப்படி இந்தியா ஒரு நாடுங்கிற ஒரு தகவலோ அதே போல் தான் நம்ம ஜெர்மனி ஒரு நாடுங்கிறது நம்மளுக்கு ஒரு தகவலாக இருக்கலாம். அங்கே ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார், இதெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மாத்திரம்தான். இப்போ அங்கே வாழ்க்கை எப்படி இருந்தது, அங்கே குளிர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் உணர்ச்சிகரமான விஷயங்கள். உணர்ச்சிகரமாக நம்ம செயல்படணும் அப்படின்னா உடல் வேண்டும். இப்போ செயற்கை நுண்ணறிவை பொறுத்து அதான் பிரச்சனை. அது வெறும் தகவல்களின் சேகரம், அது பிரஜை கூட கிடையாது. அந்த தகவல்களை இணைக்குவதற்கு ஒரு செயல் தேவைப்படுது இல்லையா? அதுதான் பிரஜை. அதுதான் அந்த இடத்துல தான் மனிதன் வேறுபடுகிறோம். மற்ற பொருள்களுக்கும் இயற்கைக்கும் இடையே மனிதன் வேறுபடுகிறான். இப்போ கடவுள் உலகை படைத்தார் அப்படிங்கிறோம் இல்லையா? உலகை படைத்தார்னா என்ன பண்ணுறாரு? அவர் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. இப்போ நம்மளும் அதெல்லாம் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கிற பொருள்கள்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். கடவுள் இல்லாததுலேருந்து க்ரியேட் பண்ணார்னு சொல்லலாம். இப்போ நாம் பொருள்களை உருவாக்குகிறோம், அர்த்தத்தை உருவாக்குகிறோம். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இவ்வளோ தூரம் விளக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதனுக்கு தேவையானது புத்திசாலித்தனம், அறிவு கிடையாது. அறிவு வேண்டும். ஏன்னா ஓரளவு அறிவு இருந்தால் தான் அதை கொண்டு புத்திசாலித்தனத்தை உருவாக்க முடியும். இப்போது தமிழை குறித்த அறிவு இருந்தால் தென் தமிழை மையப்படுத்தி நிறைய கற்றுக்கொண்டு நம்முடைய புரிதலை விரித்து கொண்டு நம்ம புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் தமிழ் ஒரு அளவுக்கு தான் உதவும். அதற்கு மேலே வேணும்னா நம்ம ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும், கணிதம் தெரியணும், அறிவியல் தெரியணும், ஓவியம், இசை, எவ்வளோவுக்கு எவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோவுக்களவு நம்ம புத்திசாலித்தனம் வளரும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நம்ம தொடர்பு படுத்தி கொள்ள முடியும், ஒன்றோட ஒன்று இணைத்து. அப்போது அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய கவனத்தை புத்திசாலித்தனத்தை நோக்கி திருப்புவது. நம்ம இவ்வளோ நாள் அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தோம். இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் பொது அறிவுக்கு நிறைய முக்கியத்துவம் கிடைக்கும். அது போட்டியெல்லாம் வைப்பாங்க, பொது அறிவு போட்டி. நேபாளின் தலைநகரம் என்ன, ஜப்பானில் கடைசியாக எப்போது நிலநடுக்கம் வந்தது, சிங்கப்பூரின் மக்கள் தொகை என்ன, இப்படி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னா
நம்ம எவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோமோ அவ்வளோ புத்திசாலின்னு அர்த்தம். அது அந்த கேள்விகளுடைய வகைமுறையெல்லாம் மாறும்னு வைங்க. ஸோ இதெல்லாமே இதான் சொல்கிறேன் இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு ஒரு காலம் இருந்தது. இப்போது அதுக்கெல்லாம் ஒரு பொருளும் கிடையாது இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சிங்கப்பூர் மக்கள் தொகை மாறிட்டே இருக்குன்ட்டு. ஜப்பானின் நிலநடுக்கம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒன்று வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் 2013ன்னு சொன்னேன்னா அது உண்மைன்னு சொல்ல முடியுமா பொய்ன்னு சொல்ல முடியுமா. ஏன்னா நான் ஒரு புத்தகத்தில் வாசிச்சிருப்பேன், அதில் 2013ன்னு போட்டிருந்துருக்கலாம், இல்லை ஒரு பிளாகில் எழுதியிருப்பாங்க 2013. அதோட நம்பகத்தன்மை எப்படி சோதிப்பது? இதெல்லாம் கவனித்து பாருங்கள். இப்போ அறிவுங்கிறது இன்று அதுக்கு எந்த முக்கியத்துவமுமே கிடையாது. மனிதன் அறிவை சேகரித்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இணையத்தில் இலவசமாக இருக்குது. இப்போது தேவையான போது எடுத்துக்கலாம். அப்போது எந்த அறிவை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு தெரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் வேண்டும். அதை நாம் எப்படி வளர்த்து கொள்வது, அதுதான் சொல்கிறேன். அது நாம் தான் ஏற்கனவே எவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அவற்றை எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி கொள்கிறோம், அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு விதத்தில் அது ஒரு ஓட்டப்பந்தயம் போல் வச்சுக்கலாம். அதாவது இந்த ஓட்டப்பந்தயம்னா நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், ஒரு 100 மீட்டர் அதில் எவ்வளோ வேகமாக ஓடுறோங்கிறது தான் முக்கியம். மாரத்தான்ங்கிறது எவ்வளோ தூரம் ஓடுறோம், அது குறிப்பிட்ட தூரம் எவ்வளோ நேரத்தில் கடக்கிறோங்கிறது. தூரம் அதிகமாக நம்மளால் வேகமாக ஓட முடியாது. அப்போ தேவை நம்மளுக்கு ஸ்டாமினா, உடலில் சக்தி வேணும். நீண்ட தூரம் ஓடுவதற்கு வேறு விதமான திறமை வேணும். அதே சமயம் குறைவான தூரம் ஓடணுன்னா வேகம்தான் வேணும். அங்கே குறைவான தூரத்தை வேகமாக ஓடி கடந்துட முடியும். ஒரு பஸ்ட் ஆஃப் எனர்ஜி வேணும், அவ்வளவுதான். அது ஒரு திறப்பு, ஒரு புரிதல் போல். இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம நிறையவே கற்றுக்குவோம். திறப்பு கிடக்கும், திடீர்னு டக்குன்னு ஒன்று புரியும். அப்புறம் அங்கேருந்து நாம் அதை விரித்து கொண்டு போய் செல்லணும். அப்போ நம்மளுக்கு தேவை 2 விதமான திறமைகளும், வேகமாகவும் ஓடணும், நீண்ட தூரமும் ஓடணும். இப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது தான் அந்த புத்திசாலித்தனம். எதை குறித்து சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், ஒன்று எப்படி கனெக்ட் பண்ணணும், தொடர்பு படுத்தணும், அதெல்லாம் நாம் தான் கற்றுக்கணும். இது ஒரு யாரும் சொல்லித்தரவே முடியாது. ஏன்னா அது பொதுவாக நான் சொல்வது என்னென்னா, வாழ்க்கை என்பது ஒரு கலை அப்படின்ட்டு. வாழ்வதே ஒரு கலை. சைக்கிள் ஓட்டுவதைப் போல், நீச்சல் அடிப்பதைப் போல். அதுக்கு பயிற்சியும் வேணும், ஓரளவு அறிவும் வேணும். எவ்வளவு அறிவு வேணும், எவ்வளவு பயிற்சி வேணும், அது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறோங்கிறத பொறுத்து அது. இப்போது இதெல்லாம் கவனிங்க, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போது செயற்கை நுண்ணறிவு ஏன் இந்த போன்ற காணொலியோ ஓவியத்தையோ உருவாக்குதல்னா அதற்கு நோக்கம் இல்லை. அதுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணுங்கிற தேவை கிடையாது. மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ஆகணும். ஏன்னா அப்போ தான் நாம் யாருங்கிற புதிலே நம்மளுக்கு இருக்கும். இல்லாட்டி நாம் ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஜடம் போல் அப்படியே இருப்போம். நம்மை நாம் உணர்ந்து கொண்டு அப்படியே ஒரு போதையில் கிடக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் நமக்கும் எந்த பயனும் கிடையாது, இன்னொருவருக்கும் எந்த பயனும் கிடையாது. இப்போ நாம் அந்த அட்லீஸ்ட் என்ன உணர்கிறோங்கிறத ஒரு வார்த்தைப்படுத்தி விளக்கணுன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேறு யாராவது நம்மளையும் புரிஞ்சுக்குவாங்க, உதவக்கூடும். இது சொல்ல முடியாது என்ன ஏதுன்னு, எப்படி உதவும், ஏன் உதவும் அப்படின்ட்டு. ஆனால் அதான் சொல்ல வரலையா, இதுதான் வார்த்தைப்படுத்தும் போது நம்ம அந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்கிறோம். இப்போ நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கிடக்கு, மனிதன் தானே ஒன்றோடு ஒன்று தொடர்புப்படுத்தி புரிஞ்சுக்கிறோம். அதை போல தான் நம்முடைய அகத்துக்குள் என்ன இருக்குதுன்னு நம்ம தொடர்புப்படுத்தி புரிந்து கொள்ளணும். இப்போ அதுவும் புத்திசாலித்தனம். வெளியில் இருக்கிறத தொடர்பு படுத்தி புரிந்து கொள்வதற்கு ஓரளவு அறிவு தேவை. நமக்குள்ளே இருப்பதை தொடர்பு படுத்தி புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவை ஞானம். ஏன்னா வாழ்க்கையில் அனுபவப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு புரிதல் நிகழத் தொடங்கும். அது வாழ்க்கை என்பது நாம் நினைத்தது போல இல்லை, மனிதர்கள் நாம் நினைத்தது போல இல்லை. ஸோ முதல்ல இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்கும். ஓகே, ஒரு நண்பர் ஏமாற்றுவார், சரி அவர் ஏமாற்றிட்டார், இன்னொருவரை நம்புவோம், அவர் ஏமாத்துறாரு, சரி இவர் ஏமாற்றிட்டார், அவர் படிக்காதவர் அதனால் அவன் ஏமாற்றினார், இவர் படித்தவர் அதனால் ஏமாற்றிட்டார்.
அவர் பணக்காரரு அப்படின்னு சொல்லி அதனால் அவர் வேறு வகையாக இருப்பார். நீ இப்படி ஏதோ ஒன்று பண்ணி நம்பிட்டு போகிறோம், என்னமோ பண்ணுறோம், அனுபவப்பட்டு கடைசியில் வாழ்க்கையை புரிந்து கொள்ள தொடங்குகிறோம். அப்போவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புத்திசாலித்தனம் தான் பயன்படுது. ஏன்னா வெவ்வேறு அனுபவங்கள், வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு நிகழ்வுகளை நாம் தொடர்பு படுத்துகிறோம் இல்லையா? அப்படி தொடர்பு படுத்துவதற்கு புத்திசாலித்தனம் வேணும். அப்போ அந்த வெவ்வேறு அனுபவங்கள் நம்மளுக்கு உருவாகி இருக்கணும். நம்ம சந்திக்கவே இல்லை மனிதர்கள்னா நம்மளுக்கு என்ன அனுபவம் உருவாகி இருக்கும், என்ன புரிதல் நம்மளுக்கு உருவாகும். ஸோ நம்ம மனிதர்களை சந்திச்சிருக்கணும், பயணம் மேற்கொண்டிருக்கணும், வாசிச்சிருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும், சந்தேகப்பட்டிருக்கணும், குழம்பி இருக்கணும், தவித்து இருக்கணும், நிறைய அனுபவப்பட்டிருக்கணும். அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தெளிவற்று தவிக்கும்போது அப்போ தான் நம்ம ஞானத்தை நோக்கி தள்ளப்படுவோம். அது வரைக்கும் அறிவை வச்சு சமாளிச்சிருவோம். இப்போது ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ ஜெர்மனிங்கிறது ஒரு நாடு, அங்கே எப்படி கொண்டுலாம் நமக்கு அறிவுபூர்வமாக தான் தெரியும். ஆனால் அந்த அறிவு இருந்ததுன்னா ஓரளவு உதவும். திடீர்னு உங்களுக்கு ஒரு பரிசு விழுகுது, ஒரு சேனல்லேருந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஜெர்மனிக்கு ஒரு பயணத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஜெர்மனி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் அங்கே போய் ஒன்றுமே தெரியாமல் திணற தேவை கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஜெர்மனியின் தலைநகர் பெர்லின் இல்லையா? அங்கே ஜெர்மனியில் ஜெர்மன் மொழி தான் பேசுகிறாங்க, அங்கே சைனீஸ் பேச மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த அறிவு உங்களுக்கு உதவும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அது என்ன பேசுகிறோன்னு கண்டிப்பாக புரியாது, ஜெர்மன் மொழி தெரியல இது போகுது. ஆனால் அவர் பேசுகிறது ஜெர்மன் மொழினாலும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அறிவு இருந்தால் ஏதோ கொஞ்சமாவது சமாளிக்கலாம். கண்டிப்பாக அந்த விதத்தில் அது உதவும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அறிவு எங்கே உதவும், எந்த அளவு உதவும்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேண்டும். அதான் சொல்கிறேன். இப்போ வெவ்வேறு மனிதனிடம் வெவ்வேறு அனுபவங்களை நம்ம மேற்கொண்டிருப்போம். பல சமயம் பார்த்திங்கன்னா அதை முழுசாக நம்ம உள்வாங்கியிருக்க மாட்டோம். இப்போ நம்முடைய அப்பா அம்மா, அண்ணன் தம்பி தங்கை எல்லாமே எடுத்துக்கோங்க, அவங்க மூலமாக பலவற்றை நாம் கற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் முழுசாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டோமா, அவங்க நம்ம வாழ்க்கையில் ஏன் இடம் பெற்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா, அவங்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? இப்போது அதை புரிஞ்சிக்கலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த குடும்பத்தை பற்றின ஞானம் குறைவாக இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு ஜெர்மனி பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அறிவு அதை புத்தகம் வாசித்து கற்றுக்கொண்டு இருக்க முடியும். ஆனால் குடும்பத்தை பற்றி, ஏன்னா நம்ம குடும்பத்தை பற்றி யார் புத்தகம் எழுதியிருக்க மாட்டாங்க. அப்போ நாம் தான் கவனிக்கணும், கவனித்து புரிஞ்சிக்கணும். இப்போ இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை பார்த்திங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் தான். இதை செயற்கை நுண்ணறிவு தரவே தராது, தர முடியாது. ஏன்னா அந்த புத்திசாலித்தனம்ங்கிறதுக்கு ஒரு உடல் வேண்டும். ஏன்னா புத்திசாலித்தனம்ங்கிறது வெறுமனை ஒன்று தொடர்பு படுத்துறது மட்டும் கிடையாது. அது தொடர்புப்படுத்தினா அதை உந்தணும் இல்லையா? ஏதோ ஒன்று அதை சொல்லணும், இதையும் தொடர்பு படுத்து அந்த குழப்பத்தை கண்டெயின் பண்ணணும் இல்லையா? அப்போ அதற்கு ஒரு உடல் வேண்டும். இப்போ நம்ம அதாவது இப்போ நம்ம பலரும் பார்த்திங்கன்னா நிறைய காணொலிகளை பார்த்துக்கிட்டே இருப்போம், ஃபேஸ்புக்கில் படிச்சுக்கிட்டு இருப்போம், நிறைய வாசிச்சிருப்போம். ஆனால் படித்த முட்டாளாக இருப்போம். இப்போ நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய படிச்சிருக்கேன், நிறைய புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. வாழ்க்கையில் எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு தெரியல. அப்போது என்ன தேவைப்பட்டது? ஒரு வேறு விதமான பார்வை, ஒரு புரிதல் தேவைப்பட்டது. அதாவது என்கிட்ட அறிவு நிறைய இருந்தது, அறிவை தொடர்புபடுத்தி புத்திசாலித்தனமாக பேச முடியும், நிறைய பேருக்கு வழிகாட்ட முடியும், உதவ முடியும். ஆனால் அதை வைத்து எனக்கு என்ன தேவை, நான் யாருன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியலை, என்ன நான் கவனிக்க முடியலை. ஏன்னா எனக்குள்ள இருந்த துக்கத்தை பார்ப்பதற்கு என்னுடைய அகங்காரம் அனுமதிக்கலை. ஏன்னா என்னோடய துக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதனுடைய மூல காரணம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அது என்னோடய குடும்பத்திலிருந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சு அதை பொத்தி பாதுகாத்து வந்திருக்கு, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணி. அப்போது அதை உடைச்சி எரிஞ்சுவதற்கு எளிதாக இல்லை. என்னுடைய புரிதல்களை எல்லாம் தூக்கி எறியணும், அகங்காரத்தை எல்லாம் உடைச்சி தள்ளணும்.
அது அதற்கான வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் எனக்கு கிடைச்சது. நான் ஏத்துக்கிட்டேன். அதை ஏற்றுக்கொள்ள அனுமதித்தது எது? யோசிச்சு பாருங்க. ஸோ புத்திசாலித்தனம்ங்கிறது 2 விஷயங்கள தொடர்புபடுத்துறோம். எல்லாம் பண்றோம். இப்போ எனக்கு ஒரு புதுசா திடீர்னு ஒரு கேள்விப்படுறேன். அயஹுவாஸ்கான்னு ஒண்ணு கேள்விப்படுறேன். இந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு தெரியுது. இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? குவாக்கமோலி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்க. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இதில் இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும்? அதுதான் புத்திசாலித்தனம். அந்த வார்த்தை நம்மளை எங்கே இழுத்துட்டு போகுது அடுத்து? அடுத்து நாம் என்ன செய்யறோம்? ஏன் செய்யறோம்? எதற்கு செய்யறோம்? இதெல்லாம் அது அதை இயக்குவது பார்த்தீங்கன்னா, இந்த புத்திசாலித்தனத்தை ஒன்று இயக்குது இல்லையா? அதை தான் நம்முடைய ஊழ்னு சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி செல்வது. அது எப்படி செல்வது? பயணம்னா குறுக்கு வழியாக வேகமாக போகணுன்னு நினைப்போமா? இல்லை அழகான பாதை எது தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட 4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே மெதுவாக ஜாலியாக போகலான்னு நினைப்போமா? இல்லை போகிற வழியில் நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஃபேமஸான இடமே தான் இருந்தால் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எதுவாக போகலாம் அப்படின்னு நினைப்போமா? ஸோ அது தேர்ந்தெடுப்பது யார்? எது நம்மளுக்கு அணுக்கமாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேர்வு இருக்கும். அதுவும் நேரத்துக்கு ஏற்றப்படும் மாறுபடும். இப்போ அவசரமாக போகணும், வேலை விஷயமா போகிறோம் அப்படின்னா சீக்கிரம் போகணுன்னு தான் பார்ப்போம். இப்போ இதையெல்லாம் அதுதான் சொல்ல வரேன். அப்போ அதை தீர்மானிப்பது அந்த புத்திசாலித்தனம். ஆனால் அதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவது அது ஊழ்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். இப்போ நம்ம பேசுகிறது அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம் 3ஐயும் கடந்து செல்வது. என்ன சொல்கிறேன்னா, இந்த அந்த புத்திசாலித்தனம் செயல்படுவதற்கு ஒரு உடல் தேவை. உடலில் அது கண்டெய்ன்மெண்ட்டு, இட்ஸ் எம்பாடிமெண்ட் இருக்கணும். அந்த எம்பாடிமெண்ட் பண்ணும்போதே ஒரு பிளவு உருவாகும். பிளவு உருவாகும் போதே குழப்பம் உருவாகும். அப்போ குழப்பம் உருவாகும் போது அதிலிருந்து தெளிவை நோக்கி செல்லணுங்கிற ஒரு உந்துதல் உருவாகும். அந்த உந்துதல் தான் நம்ம புத்திசாலித்தனத்தை இயக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது, அது போன்ற ஒரு உந்து சக்தி செயற்கை நுண்ணறிவுக்கு கிடையாது. அது தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்காது. அதுவே டேட்டாவை கலெக்ட் பண்ணி தனக்கு தேவையான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இல்லையா ஆட்களை ஹையர் பண்ணி ரன் பண்ணாது. மனுஷன் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்றைக்கும் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தை வெற்றி கொள்ளவே முடியாது. இப்போ அது வெற்றி கொண்டாலும் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அதை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நம்ம அணுகுவது, எப்படியெல்லாம் அணுகிறோம். இப்போ முன்னாடியே சொன்னேன், என்கிட்ட நிறையா அறிவு இருந்தது, ஆனால் அதை தொகுத்து கொள்ள முடியலை. ஏன்னா சில சமயம் நம்ம விஷயங்களை தொகுத்து கொள்வதற்கு கதை வேண்டும், வாழ்க்கை வேண்டும். அறிவு என்பது அறிவு. ஜெர்மனியில் என்ன மொழி பேசுகிறாங்க, வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அறிவு. இப்போ அதையே நம்ம ஒரு கதையாக பார்க்கலாம், ஒரு சினிமாவாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்குவோம். ஒரு நாவலாக வாசித்தோம்னா இன்னும் நன்றாக புரிந்து கொள்வோம். ஏன்னா அந்த நம்முடைய அறிவு என்பது ஒரு தகவலாக தான் இருக்குது. அது ஒரு வாழ்க்கை சம்பவம் மூலமாக அதை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுது, உணர்ச்சிகள் கலக்குது. அந்த அறிவு வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை அணிந்து கொண்டு அந்த மனிதர்கள் மூலமாக வெளிப்படுது. அப்போது ஞானம் உருவாகும். நம்மளே அறிவை நம்முடைய அனுபவத்தை வச்சு, அதாவது நம்முடைய அனுபவம் என்ன வேண்டாம் இருந்தாலும் அதை அறிவை வைத்து அதையெல்லாம் தொகுத்து புரிந்து கொள்வது அது சுய அறிவுன்னு சொல்லலாம். அது ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகமான ஞானம். அது மாறாக ஒரு மற்றவருடைய வாழ்க்கையை விட்டு அறிந்து கொள்ளும் போது அது ஒரு வாழ்க்கை குறித்த அறிவு அல்லது ஞானம்னு சொல்லலாம். இப்போ அதே சமயம் பார்த்திங்கன்னா, இன்னொன்று நம்மளும் நடைமுறை வாழ்க்கையில் இப்போ இந்தியா ஒரு நாடுன்னு ஜெர்மன்காரனுக்கு தெரியும்,
ஆனால் இந்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அப்புறம் நம்முடைய இந்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது வந்து லௌகீக ஞானம். அது நடைமுறை வாழ்க்கை என்னன்னு தெரிந்திருப்பது லௌகீக ஞானம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு துல்லியமான புரிதல் இருக்கும்போது அது ஆன்மீக ரீதியான ஒரு ஞானம். இப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு நம்ம அறிவை வந்து மற்றவர்களுடைய அனுபவத்தை வைத்து புரிந்து கொள்ளும்போது அது வந்து ஒரு இரண்டும் கலந்த ஒரு கலைத்துவமான ஞானம்னு சொல்லலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு இன்டர்கனெக்ட் பண்ண முடியும் நீங்கள். இப்போ அறிவுங்கிறது வெறும் தகவல், ஞானம்ங்கிறது அனுபவத்தின் மூலமாக மேற்கொள்வது. அந்த இரண்டையும் பிணைப்பது புத்திசாலித்தனம். இப்போ ஞானம் என்பது ஒரு ஆன்மீகமான ஒரு புரிதலை தருது அப்படின்னா, அறிவு என்பது லௌகீகமான புரிதலை தரும். புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரு கலைத்துவமான புரிதலை தரும். அதான் சொல்கிறேன், அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரு கலை. நம்ம எப்படி எதனோட தொடர்பு படுத்துகிறோம், எப்படி தொடர்பு படுத்துகிறோம், புரிந்து கொள்கிறோங்கிறது ஒரு தனி மனிதருக்கு மட்டுமே உரித்தானது. இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறது உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. நிறைய இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் வந்து கனவு கீழே இருக்குது, திங்கிங் மேலே இருக்குது, கனவுக்கும் சிந்தனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். எல்லாவற்றையுமே எல்லாருமே விளக்கிட்டு இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் பல்வேறு திசைகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு வேர் மரத்தோட வேர் வந்து வளர்வதை போல இல்லையா? பல்வேறு திசைகளில் அது உள்ளுக்குள்ளே இருளுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே போல் அந்த புரிதல் வந்து பல்வேறு திசைகளில் நிகழணும். அதே சமயம் வெளியில் கிளைகளும் வந்து வெவ்வேறு திசைகளில் ஒரே நேரத்தில் விரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுவும் நிகழணும். அது எப்படி நிகழுது? தனி மனிதருக்குரியது. அதான் சொல்லுறேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறதுன்னா, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி கொள்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம இந்த புரிதல் விரிவு வீச்சும் ஆழமும் கூடும். இதையெல்லாம் நாம் தான் கவனிக்கணும். இதில் சரி தவறு நல்லது கெட்டதுன்னெலாம் எதுவுமே கிடையாது. சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு, சில விஷயங்கள் புரியலை, சில விஷயங்கள் அரையும் குறையமாக இப்போ புரிஞ்சிருக்கலாம், பிற்பாடு அது முழுமை கொள்ளலாம். இன்றைக்கி புரிந்திருக்கும் விஷயம் வந்து நாளைக்கு பயனில்லாமல் போகலாம், இன்றைக்கி புரியாத விஷயம் நாளைக்கு நன்றாக தெளிவாக புரியலாம். வாழ்க்கை என்பது மாறிக்கிட்டே இருப்பது. அறிவு என்பது நிலையானது, கடந்த காலத்தை சேர்ந்தது. அறிவை சேகரிச்சுக்கிட்டே போனோம்னா அதை சுமை தாங்க முடியாமல் சிரமப்படுவோம். இன்றைக்கி டேட்டா பல விதங்களில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு விதத்தில் அதுவும் சேச்சுரேட் ஆகிரும். எதுக்கு அவ்வளோ டேட்டா யோசிச்சு பாருங்கள். நம்ம இருக்கிற டேட்டாவை சரியாக பயன்படுத்தி அதிலேயே நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்போது டேட்டாவை எவ்வளோ கொண்டு போய் என்ன பிரயோஜனம்? இதெல்லாமே யோசிக்க தொடங்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் அந்த சிந்தனையே மனிதன் மட்டும்தான் செய்ய முடியும். டேட்டா சென்டர் யோசிக்காது, இவ்வளோ டேட்டா தேவையா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னெல்லாம். ஸோ நாம் வந்து அதாவது நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும். நாம் வந்து வெறுமனே ஒரு நுகர்வோர் போல் இருந்தோம் அப்படின்னா, அதாவது இப்போது ஐஃபோன் வந்தோடனே ஐஃபோன் வாங்குகிறோம், ஆண்ட்ராய்டு புது ஃபோன் விட்டான்னா அதுக்கு பின்னாடி ஓடுறோம், ஒரு புது சினிமா வந்தோடனே அதுக்கு பின்னாடி ஓடுறோம், கிரிக்கெட் மேட்ச் போடுறோன்னா அதுக்கு பின்னாடி ஓடுறோம். அப்படின்னா நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழலைன்னு பொருள். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் சுவாரஸ்யத்தை, விறுவிறுப்பை, ஆர்வத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். கவனித்து பார்த்திங்கன்னா அறிவு ஞானத்துக்கும் சுவாரஸ்யத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. பலரும் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யத்தை விரும்பி தான் வந்து பார்த்திங்கன்னா கலையை நாடுறாங்க. நானே சொன்னேன், ஒரு கதை மூலமாக நிறைய நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கதையின் மூலமாக பலரும் எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த கதை கேட்கும்போது அதில் இருக்கும் சுவாரஸ்யம், அந்த கதை வந்து நமக்குள்ளே சில உணர்ச்சிகளை தூண்டுவது,
அப்போ நம்ம உயிரோடு இருக்கோங்கிற உணர்வு நம்மளுக்கு எழுது. அதனால தான் நம்ம கதைகளை விரும்புகிறோம். நம்ம பலரும் எதையுமே கற்றுக்கொள்வதே இல்லை. இப்போது நம்ம அறிவையும் பயன்படுத்துவது கிடையாது, ஞானத்தையும் மேற்கொள்வது கிடையாது. ஏன்னா நம்ம புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்வது இல்லை. ஸோ அதை நாம் தான் தொடங்கி வைக்கணும். எல்லாருமே புத்திசாலிகளாக பிறப்பது கிடையாது, ஆனால் எல்லாருக்குமே புத்திசாலியாக ஆகும் திறன் உள்ளது. ஒரு பிறக்கும் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதோட மூளையில் எந்த இணைப்பும் இருக்காது. அந்த குழந்தை எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டிருக்கும். அதே சமயம் அதன் மரபணுக்களில் அதனுடைய கடந்த காலம் பொதிந்திருக்கும். அது காலங்காலமாக என்ன மொழியை பேசிட்டு வந்திருக்கோ, எந்த பண்பாட்டில் வளர்ந்துருக்கோ, அதில் எளிதில் கிரகித்து கொள்ளும் வரைக்கும் அதனுடைய ஆழ்மனம் தயாராக இருக்கும். அப்போது அதற்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிதுன்னா அதை கிரகித்து கொள்ளும். தேவையற்ற விஷயங்கள் கிடச்சிதுன்னா அதை ஏற்றாற்போல் அது வளரும். ஸோ நம்மளும் அதை போல தான், நம்மளும் பல்வேறு சாத்தியக்கூறுகளோடு தான் பிறந்திருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் என்ன வேண்டுமெனாலும் ஆகக்கூடிய திறன் கொண்டவன். மனிதனால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே மாற்றியமைத்து கொள்ளும் திறன் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதை பயன்படுத்தி கொள்ளணும்னா புத்திசாலித்தனம் வேண்டும். அது நாம் தான் தொடங்கணும். இதை புரிஞ்சிக்கிறது ஒரு தொடக்கம்னு வைங்க. இதில் இருந்து எப்படி விருத்தி கொண்டு செல்கிறீர்கள் என்பது தனி மனிதருடைய முடிவு. அது நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்கிறத பொறுத்தபடி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.